ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி எறா தொக்கு தான் பண்ண போகிறோம். எறா தொக்கு பிடிக்காதவங்க யாராங்க இருக்காங்க? எறா தொக்கு, எறா 65, எறா பிரியாணி, அப்புறம் எறால நிறைய விதமான செய்வாங்க சரிங்களா? அது மாதிரி இன்றைக்கி எறால நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மெத்தடில் வெங்காயத்தை கட் பண்ணி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா? பானலை வச்சாச்சு. நண்டுக்கு என்ன பண்ணணும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ண போதும் சரிங்களா? பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே போட்டுக்கினா போதும். தேவையான அளவு கடலை எண்ணெய் தான். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் விழுது போட்டுக்கலாம். தக்காளியை கட் பண்ணி தான் போட்டுக்கலாம். அதே மெத்தட் தான் மஞ்சள் போட்டுக்கலாம். அதே மெத்தடில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதே மெத்தடில் கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாமே வீட்டில் அரைச்சி தொட்டு அதே மெத்தடில் போட்டால் டேஸ்ட் அதே மெத்தடில் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், இது மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துக்குங்க. களி வச்ச எறாவை போட்டுக்கலாம். ஃப்ரான் நல்லா மசாலாவோட இறங்கி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா டீப்பாக அந்த மசாலா உள்ளே இறங்கட்டும் நண்டு கூட. அப்போ இறங்கும் போது இந்த எறா தொக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தாங்க. அதுவும் வந்து தேவையான மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அதோட தனி ருசி தாங்க. கொத்தமல்லி இதோட போட்டுக்கலாம். வாசனை உள்ள வரையும் இறங்கும். ஆழமாக இறங்கினா நம்ம வீட்டில் செய்யும் போது, நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது அப்படியே சூப்பராக போகும். இங்கே பாருங்கள், எறா தொக்கு ஆல்ரெடி சூப்பராக கரெக்டான பதத்தில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு, சாப்பாடு கட்சியத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்னால் இது தாங்க. எல்லார் வீட்லையும் செய்யக்கூடியது தான். நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. பாருங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சக்தி இருக்குது. பசங்களுக்கு சாப்பிட்லாம்.